சரியா? அப்படி இல்லாட்டி பின்னேரம் ஒரு மதியத்துக்கு பிறகு நல்ல ஒரு 3 மணி கடந்து ஒரு 4 மணி துண்டுக்குள்ளே வந்தாலும் நீங்கள் அந்த வெயில்ன்ற இது இல்லாமல் நடக்கலாம். ஏன்டா பாதையும் கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கும். நீங்களும் நடந்து போகும்போது அந்த வெயிலால் ரொம்ப டயர்டாகிருக்கும். இங்கே பாருங்கள், அந்த ஆக்கள் இருக்கிறாங்க, அந்த காசு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்கள். சில இடங்களில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சில இப்போ மிக்சர் பேக்கெட்டோ தண்ணி போத்தலோ கச்சானுகளோ அந்த இதுகளோ அதுகளை விற்றும் அவங்க சின்ன பிஸ்னஸ் மாதிரி செய்கிற ஆக்கள் இருக்கிறாங்க. கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும் வாங்கணும் மட்டும் இல்லை, உங்களுக்கு விருப்பமெண்டா செய்யலாம். அப்போ பாருங்கள், அந்த தூரத்தில் அந்த கோயில் தெரியுது. இந்த பாருங்கள் பைக்குகள் இருக்குது. அப்போ அவங்க இந்த குறிப்பிட்ட ஆக்கள் பைக்கில் வந்துட்டு அங்கால கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கிறாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல் தூரம் நடந்து போயிருக்கோம். அப்போ இதில் கிட்டடியில் மழை பெஞ்சு பெரிய அளவு தண்ணி கட்டி இருந்திருக்குது. காலை புதைக்கிற அளவு தண்ணி கட்டி வாகனங்களில் தான் ஆக்கள் போயிருக்கிறாங்க. பட் சைட்டெல்லாம் காய்ஞ்சாலும் இந்த இடத்துல இன்னும் சுரியாக இருக்குது. அப்போ நாங்கள் இந்த இடங்களில் அந்த வாகனங்கள் போனதால் அந்த களித்தரைக்கு அந்த தர மேற்பரப்பெல்லாம் சரியான அந்த முள்ளு மாதிரி அந்த அச்சுகள் பதிஞ்சு போய் இருந்தது. அப்போ கொஞ்சம் கவனம்